இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் கோவை வடக்கு தொகுதியை மட்டும் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கியது அதிமுக. மற்ற இடங்களிலெல்லாம் அந்த கட்சியே நேரடியாக களம் இறங்கியுள்ளது. பாரதிய ஜனதா மகளிர் அணியின் தேசிய தலைவியும் கோவை தெற்கு தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் களம் இறங்கினார். தீவிர பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. 4 நாட்களாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது பிரச்சாரம் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபடி வானதி சீனிவாசன் இப்போது உருக்கமான வீடியோவை வெளியிட்டுள்ளார். வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். 2 நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எனக்காக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். தமிழகத்தின் மீது அளப்பரிய அன்பும், தமிழகத்தினுடைய ஆற்றல் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியின் மூலமாக நமது அன்பினை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பாரதிய ஜனதாவினர் வேகமாக பரப்பி வருகின்றனர். வானதி சீனிவாசன் விரைவில் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று வேண்டுதலும் செய்து வருகின்றனர். வானதிக்கு கடந்த 10ஆம் தேதிதான் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக கோவையில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனை செய்த டாக்டர்கள் டீம் வானதி காலில் தொற்று இருப்பதை உறுதி செய்தனர். தேவையான சிகிச்சையை உடனடியாக துவங்கினர். இது தொடர்பாக 11ஆம் தேதி ஒரு அறிக்கையையும் வெளியிட்டனர். அதில் வானதியின் வலது காலில் லேசான தொற்று பாதிப்பு இருந்தது. உடனடியாக ஆன்டிபயோட்டிக் சிகிச்சையை துவங்கினோம். 48 மணி நேரம் கட்டாய ஓய்வு வேண்டும் என்று பரிந்துரை செய்தோம். இதற்கிடையே வானதிக்கு கொடுத்த ஒரு மருந்து அவருக்கு அலர்ஜியை உண்டு பண்ணியது. உடனடியாக அவரை ஐசியூவுக்கு மாற்றி சிகிச்சையை தொடர்ந்தோம். இப்போது அவர் நன்றாக இருக்கிறார், சாதாரணமாக பேசுகிறார். இருப்பினும் பூரண குணமடைய அடுத்த 4 நாட்களுக்கு சிகிச்சை கட்டாயம் தேவை என்று டாக்டர்கள் கூறியிருந்தனர். இந்த நிலையில் ஓரிரு நாட்களில் தொகுதி மக்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று இப்போது உருக்கமான வீடியோ வெளியிட்டுள்ளார் வானதி சீனிவாசன்.